உங்களுக்கு தெரியும், வேர்ல்ட் கோவில் மூலம் ஜூ தமிழ் டிவியில் பல்வேறு பிரபலங்களை நாங்கள் உங்களுக்கு அறிமுகம் செய்திருக்கின்றோம். பல்வேறு நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தந்திருக்கின்றோம். உலக மக்கள் அனைவரும் சுபீட்சமாக வாழ்வதற்குரிய மெடிடேஷன், மக்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற உங்களுக்கு நல்ல சிந்தனைகளை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைக்கு சங்கீத துறையில் மிகவும் பிரபலமான ஒரு முக்கியமான ஒரு சகோதரியை இங்கே நாங்கள் நேர்காணல் செய்வதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம். அவர் சுவிஸ் நாட்டில் புலம்பெயர்ந்தாலும் தன்னுடைய இசை ஆர்வத்தால் தொடர்ந்து பல ஆலயங்களிலும் பல்வேறு நிகழ்வுகளிலும் தொடர்ந்து இந்த சங்கீதத்தை தனது உயிர் மூச்சாக நிலைநாட்டி வருவதையிட்டு நாங்கள் பெருமகிழ்வு கொள்கின்றோம். இன்று டோட்முண்ட் சாந்தநாயகி சமேத சந்திர மௌலீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெறுகின்ற இசை கச்சேரிக்காக வருகின்ற பொழுது இங்கே நாங்கள் அவரை செவி காணும் வாய்ப்பு ஒன்று நமக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் சகோதரியை இன்முகத்துடன் வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் சகோதரியே. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களை பற்றி ஒரு சாதாரணமாக கூறுங்கள். எப்படி இந்த இசை பயணம் உங்களுக்குள் உருவாகியது? முந்தின காலத்துல என்னுடைய தாத்தா திரு சாத்தூர் ஏஜி சுப்பிரமணியம் அவர்கள் திருச்சிராப்பள்ளி, தமிழ்நாடு திருச்சிராப்பள்ளியில் ஒரு பெரிய வித்வான். அவர் ஒரு பெரிய சங்கீத வித்வான். அவரோட குடும்பத்துல பிறந்ததுக்கு எனக்கு முதல்ல ஒரு பெரிய ஒரு பிளஸிங். அது எங்கள் அம்மாவோட அப்பா தான் அவர், எங்கள் தாத்தா. ஸோ எங்கள் வீட்டில் எல்லாருமே சங்கீத பாரம்பரியம் ரத்தத்தில் இருக்கு எங்களுக்கு. ஸோ அதனால சின்ன வயசுலேருந்தே இந்த சங்கீதம் கேட்டு கேட்டு எங்கள் அம்மாவும் பாடகி தான், விதுஷி ஸ்ரீமதி லக்ஷ்மி சுந்தரம். அவங்க தான் எங்களோட குருவும். ஸோ எங்கள் வீட்டில் சின்ன வயசுலேருந்து அது காதல் விழுந்து விழுந்து அந்த சங்கீத பரம்பரையில் நான் பிறந்தது பெரிய ஒரு பிளஸிங்காக நினைக்கிறேன். நீங்கள் எப்பொழுது சுவிஸ் நாட்டுக்கு புலம்பெயர்ந்தீர்கள்? நாங்கள் 2002 தொடக்கத்தில் வந்தோம். நாங்கள் சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு வந்தோம். எவ்வாறு சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு வந்து எல்லோரும், அதாவது நாங்கள் புலம்பெயர்ந்த உடனேயே எல்லோரும் தங்கள் துறைகளை எல்லாருமே கைவிட்டு விடுவார்கள். ஆனால் இந்த சங்கீதத்தை நீங்கள் எவ்வாறு விடாமல் இவ்வளவு கச்சிதமாக கொண்டு செலுத்துகின்றீர்கள்? நல்ல கேள்வி இது. 2002 முதல்ல வந்த போது அவ்வளோ சங்கீதத்துக்கு அவ்வளோ ஒரு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லணும். அவ்வளோ இல்லை. ஏன்னா நாங்கள் தமிழ்நாட்டிலேயே வந்ததுக்கு போது நிறைய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. அப்போ என்னோட மகனும் இருந்தாரப்போ, சின்ன மகனும் சின்ன வரப்போ. ஸோ அவ்வளோ ஒரு வாய்ப்பு ரொம்ப இல்லை. அதுக்கப்புறமா நான் நிறைய தமிழர்கள், நம்ம இலங்கை தமிழர்கள் நிறைய சந்திக்கிறதுக்காக ஒரு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அப்போ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பு கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சது. ஸோ நிறைய வர அப்போ நான் நிறைய சங்கீதம் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். நம்ம தமிழ் மக்களுக்கு அங்கே லுட்சர்ன் தமிழ் சங்கத்தில் மியூசிக் ஒரு 7-8 வருஷம் நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ அதுலேருந்து சுவிட்சர்லாண்டில் இருந்த சங்கீத பயணம் அங்கேருந்து தொடர ஆரம்பிச்சது. லுசான் என்று சொல்லும் பொழுது மிகவும் அழகான இடம், நதிகள் எல்லாம் மூடுகின்ற அந்த ஒரு இயற்கை, அதே ஒரு சங்கீதம் தான். கண்டிப்பா இயற்கையோடு இணைந்திருக்கின்றீர்கள். உண்மையிலேயே நல்ல விஷயம். கிட்டத்தட்ட எத்தனை மாணவர்களை நீங்கள் இதுவரையும் பயிற்றுவித்து வெளியே கொண்டு வந்திருக்கின்றீர்கள்? சுவிட்சர்லாந்துல வந்த புதுசுல இருந்தாங்க ஒரு 3-4 குரூப்பா இருந்தாங்க. அப்பதான் ஆரம்பம். ஸோ எக்ஸாம்ஸ்க்குலாம் அமைச்சிருக்காங்களா. அப்போ அவங்க நிறைய அந்த கிரேடிங் எக்ஸாம் இருக்கும். ஒரு 20-25 மாணவர்கள் அப்ப என்கிட்ட படிச்சுட்டு இருந்தாங்க. இந்த நிகழ்வுகளை உங்களை பார்க்கைகளே எனக்கு ஒரு பிரமிப்பாக இருந்தது. எல்லா ஆலயங்களிலும் அந்த விளம்பரங்களை பார்க்கைகளை உண்மையிலே ஒரு மனதுக்கு ஒரு உலகாங்கிதமாக இருந்தது. எவருமே செய்யாத ஒரு சாதனையை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் ஒரு குறுகிய காலத்துக்குள் எல்லா ஆலயங்களையும் நீங்கள் இந்த சங்கீதத்தை உண்மையிலேயே பாடுவது என்பது மிகவும் பல சிரமங்கள் இருக்கு. எனக்கு உண்மையிலேயே தெரியும். ஏனென்று சொன்னால் நாங்கள் இந்த வேர்ல்ட் கோவில் செய்கின்ற பொழுதும் சரி, ஜூ தமிழ் டிவி செய்கின்ற பொழுதும் சரி, ஒவ்வொரு ஆலயங்களுக்கு நாங்கள் பயணிப்பது என்று சொன்னால் பல கிலோமீட்டர்களை கடந்துதான் நாங்கள் பயணிக்கின்றோம்.
அந்த வகையில் உங்களுக்கு எவ்வளவு சிரமமாக இருந்து நீங்கள் எவ்வாறு இதை சிரமங்களுக்கு இடையில நீங்கள் அதுவும் குடும்பம் வந்து ஒரு சாதாரண விடயம் அல்ல, எல்லாரும் அனுசரணை இருந்தால் மட்டும்தான் இந்த துறையில் நீங்கள் பிரகாசிக்க முடியும். ஆகவே அந்த வகையில் இவ்வளத்தையும் மேனேஜ் பண்ணிக்கொண்டு இவ்வளவு ஆலயங்களையும் இந்த குறுகிய காலத்துக்கு எவ்வாறு நீங்கள் செயல்படுத்துகின்றீர்கள், அந்த வித்து பத்தி எனக்கு ஒரு சொல்லுங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கடவுளுடைய அனுகிரகம் தான். நிச்சயமா கடவுள் அனுகிரகம், நம்ம என்ன நினைச்சாலும் கடவுள் அனுகிரகம் இருந்தால் தான் நடக்கும். அது நான் அதை ரொம்பவே பிலீவ் பண்றேன். கடவுளுடைய நம்பிக்கை, அவருடைய ஆசீர்வாதம் என்னைக்கும் இருக்க தான் வந்து மேலும் நம்மளால வளர முடியும். இது சங்கீதத்துல உள்ள ஆர்வம், கண்டிப்பா சங்கீதத்தோட ஒரு ஆர்வம் எல்லாருக்கும் போய் அடையணும் அப்படிங்கிற அது ஒரு ஆர்வம். அதுக்கு மேலாக சொல்லணும்னா என்னுடைய குடும்ப சப்போர்ட். என்னுடைய ஹஸ்பண்ட் திரு குமார் ராமமூர்த்தி அவர்கள் நிறைய எனக்கு சப்போர்ட் பண்றாரு. அவருக்கு சங்கீதம் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஸோ அதனால அவருடைய கிரேட்டஸ்ட் சப்போர்ட், அவருடைய சப்போர்ட் இருக்கிறதுனால தான் நாங்கள் எவ்வளோ இடத்துக்கு போய் பாடுறதுக்கான ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு முதல் நன்றி. என்னுடைய பிள்ளைகள், எனக்கு 2 மகன்கள். ஸோ அவங்க சைட்லேருந்து நிறைய சப்போர்ட் இருக்கு. ஸோ அதனால இப்போ கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப் போய் எல்லா இடத்துக்கும் போய் நம்மளோட சங்கீதத்தை எல்லாருக்கும் கொண்டு போய் ரீச் பண்ணணும். இது சங்கீதம் மூலயமா டிவோஷனை ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஆர்வம். ஸோ நமக்கு மனசுல தோன்றத கடவுளோட அனுகிரகத்துல ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கணும். நிச்சயமாக. அதாவது வந்து வெஸ்டர்ன் இசையில சொல்வார்கள், பீத்தோவன் அவர்கள் கூட இந்த இசைகளை பற்றி கற்றுக்கொள்ளும் பொழுது கூட அவர்கள் சொல்வார்கள் என்னன்னு சொன்னால், இசையின் மூலம் ஒரு உயிரை நாங்கள் மீள கொண்டு வரலாம் என்று சொல்லி. அப்படியான ஒரு உன்னதமான ஒரு சிறப்பான இசை தமிழ்நாட்டில் இருந்து நீங்கள் இவ்வளவு கற்று, அதுவும் சங்கீத பாரம்பரியத்துடைய வந்த இது உண்மையிலேயே மிகவும் பாராட்டுக்கும். உங்கள் பெற்றோருக்கும் உங்கள் தாத்தா அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்றால் ஒரு பவுண்டேஷன், சரியான ஒரு அடித்தளம் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் நிலைத்து நிற்காது. அந்த வகையில் நீங்கள் இவ்வளவு தூரம், நான் கொமஸ்பாக் கோயிலையும் பார்த்திருக்கின்றேன், மூப்பற்றால் கோயில் அவர்கள் எனக்கு உங்களுடைய படங்களை அனுப்பியிருந்தாங்க, நீங்கள் பாடுறதை எனக்கு அனுப்பியிருந்தார்கள், அதையும் நான் பார்த்திருக்கின்றேன். கொமஸ்பாக்ல அண்மையில் போன வெள்ளிக்கிழமை நடந்ததையும் நான் பார்த்திருக்கின்றேன். உண்மையிலேயே மிகவும் பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். ஏனென்றால் சங்கீதம் எல்லோருக்கும் வராது, ஆனால் வந்தாலும் அதை தொடர்ந்து ஒரு ஆரோக்கியமாக நாங்கள் மக்களுக்கு எடுத்து செல்ல வேணும். சென்றால்தான் அடுத்த சந்ததி ஒரு தலை நிமிர்ந்து ஒரு நல்ல ஒரு ஒழுக்கமான சமுதாயமாக வாழும். அதற்கு கலைகள் தான் முக்கியம். அதே போல இந்த எங்களுடைய ஜெர்மனா இருந்தாலும் சரி, நான் பல நாடுகளுக்கு எல்லா இடமும் நான் சென்றிருக்கின்றேன். அந்த வகையில் உண்மையிலே நான் இந்த இடத்தில் நான் ஒரு ஆளுக்கு நான் நன்றி சொல்லணும். ரமேஸ்வரன் உண்மையிலேயே கேட்டிருந்தார், இப்படி ஒரு சகோதரி வருகின்றார், நீங்கள் அவருக்கு ஒரு செவி கண்டு செய்ய முடியுமா என்று சொல்லி அதோட தியாகம் கேட்டிருந்தவா. அந்த வகையில நான் சொன்னது என்று சொன்னால், நாங்கள் காசுக்காண்டியோ பணத்துக்காண்டியோ நாங்கள் இந்த ஒரு தொழிலை நாங்கள் செய்வதில்லை. இது உண்மையிலேயே அவருடைய அந்த அன்பு கட்டளைக்காண்டி தான் நான் இவ்வளவு சிரமம் எடுத்து இல்லை கட்டாயம் நான் உங்களுக்காக நான் செய்கின்றேன் என்று சொல்லி இந்த இடத்துக்கு வந்து உங்களை சந்திப்பதற்காக மெயின் ரீசன். ஏன்னு சொன்னால், அன்புன்றது வந்து நாங்கள் ஒருத்தருக்கு கொடுக்கறது மட்டுமே அவர்களோட பெற்றுக்கொள்வதும் மிகச் சிறந்தது. அந்த வகையில் உண்மையில முதலில் நான் ரமேஷுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய நன்றியும் அவருக்கு. நாங்கள் பாடுறோம், அது மூலியமா சேவை பண்றோம், நீங்க இது மூலியமா சேவை பண்றீங்க. சேவை பண்றதுதான் கடவுளுக்கே பண்ற சேவை. நிச்சயம். அதனால ஒத்தொத்தரை அவங்கவுங்களுடைய சோர்ஸ், அவங்களுக்கு எது முடியுமோ அது மூலியமா அவங்க சேவை பண்றாங்க. இந்த மாதிரி உங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த மாதிரி ஒரு நேர்காணலுக்கு என்ன கூப்பிட்டதுக்கு மிக்க மிக்க நன்றி. இல்ல இது நன்றின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னு சொன்னா இது பெரிய வார்த்தை. அன்புதான் எல்லாம். அதாவது நிச்சயமாக நாங்கள் எல்லோருக்கும் நல்ல ஒரு விஷயத்தை இந்த பிரபஞ்சத்தில் நாங்கள் வாழும் பொழுது அன்பாக இருந்து விடைபெறணும். அதுதான் உண்மையான சிறப்பு. ஆகவே நாங்கள் நல்லதையே செய்வோம், நல்லதையே எல்லோருக்கும் நாங்கள் பகிர்வோம் என்னுடைய குறிக்கோள். அதனாலதான் இவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில் வேர்ல்ட் கோவிலா இருந்தாலும் சரி, யூ தமிழ் டிவியா இருந்தாலும் சரி, எத்தனையோ பேர் எவ்வளவு எல்லாம் கேட்டிருந்தார்கள். நாங்கள் எல்லாத்துக்கும் விளம்பரங்களுக்கு நாங்கள் அனுமதி இல்லாமல் இதை மட்டும் எங்களிடம் பிள்ளைகள் வருங்காலத்தில் சிறப்பாக வாழ வேண்டும், நமது சந்ததி வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தலையாய கடமையாகத்தான் நாங்கள் இதை இயக்குகின்றோம். அந்த வகையில் நான் லக்கியனையும் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தணும் என்றால், என்னோடு இரவும் பகலும் கஷ்டப்படுறது அவர் தான். ஆகவே
இவ்வளவு தூரங்கள் இவ்வளவு கடந்து உண்மையிலேயே ஒரு சிறப்பாக உங்களை சந்தித்ததும் உண்மையிலேயே சந்தோஷம் அடைகின்றேன். இந்த நேரத்தில் அவருக்கும் ஒரு நன்றியை கூறிக்கொண்டு, உங்கள் கணவர் என்னோட தொடர்பு கொண்ட போது நான் சொன்னேன், உண்மையிலேயே நான் அதை செய்கின்றேன். அவர் எந்தவித ஒரு எதிர்பார்ப்பும் எங்களுக்கு இல்லை. அதுதான் நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு கடமை. ஏன்னு சொன்னால் எங்களுக்கு தேவை எங்களோட சமுதாயம் நல்லா இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் எத்தனையோ ஜம்பவான்களோட நாங்களும் பழகிருக்கிறோம், எத்தனையோ முறை நாங்கள் கண்டிருக்கின்றோம், எல்லோரோடுமே அனுசரணையாக இருந்திருக்கிறோம். அந்த வகையில் உண்மையிலே இந்த சங்கீத துறை உண்மையிலே எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு ராகங்களும் மனசை தொடும் பொழுது கவலைகள் எல்லாமே பறந்தோடு விடுகின்றன. பாடல்களை நான் எழுதும் பொழுதும் சில பாடல்கள் நிறைய விஷயங்களை உள்ளடக்கித்தான் எழுதுகின்றோம். ஆக அந்த வகையில் நீங்கள் உண்மையிலேயே இன்னும் பல உயரங்கள் எட்ட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். பல பட்டங்களை பெற வேண்டும். அது ஒரு இறைவனுடைய அனுக்கிரகம், இன்றைக்கு சிவனுடைய அனுக்கிரகம் என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா நான் எதிர்பார்த்தது கோயில சிவன் கோயிலே எடுத்துருவோம், செவியை காணுவோம் என்று நினைத்திருந்தேன். பிறகு யோசிச்சேன், இல்லை, ஒரு அமைதியான இடத்தில் இருந்து ஆறுதலாக எடுத்தால்தான் அந்த செவியை நாங்கள் எடுக்கும் பொழுதுதான் அது உண்மையிலேயே மிகவும் சிறப்பாக இருக்கும். என்று சொன்னால் அமைதிதான் மனுஷ உருவத்துக்கு இன்னும் தேவையாக இருக்கின்றது இந்த காலத்தில். அதோட சங்கீதத்தோட சேர்த்து நான் அதிகம் கூட கதைக்கின்றேன்னு நினைக்கிறேன். ஆகவே இல்லை, உங்களிடமிருந்து உங்களுக்கு பிடிச்ச அந்த ராகம் என்ன ராகம் உங்களுக்கு மிகவும் பிடிக்கும்? இது ஒரு பெரிய சமுத்திரம். நான் சொன்ன மாதிரி இது ஒரு சங்கீதம், ஒரு பெரிய சமுத்திரம். இதுல இந்த ராகம் பிடிக்கும் அந்த ராகம் பிடிக்கும்னு சொல்றது ரொம்பவே கஷ்டம். இருந்தாலும் சில சில ராகங்கள் மனசுக்கு ரொம்பவே ரொம்ப நெருக்கமான ராகம். அதுல நாங்க சங்கீதத்துல சொல்றது விவாதி ராகங்கள்னு சொல்லணும். அது ரொம்ப ஒரு மாதிரி பாடும் போதே அது ஒரு மாதிரி ஒரு ஈர்ப்பு தன்மை இருக்கும். ரொம்ப அழகான ஸ்வர பேட்டர்ன்ஸ் எல்லாம் அதுல இருக்கும். ஸோ அப்படி சொல்லணும்னா இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச ராகம் ரசிகப்பிரியாங்கிறது. ரசிகப்பிரியாங்கிறது எங்களோட கர்நாடக சங்கீதத்துல 72 மேளகர்த்தான்னு சொல்லுவாங்க. இந்த மேளகர்த்தாத்துலேருந்து தான் நிறைய, அதெல்லாம் தாய் ராகம், அதுலேருந்து தான் நிறைய ஜனக ராகம் எல்லாம் பிறக்கும். சாரி, ஜனக ராகத்துலேருந்து ஜன்ய ராகம், தாய் ராகம் ஜனகராகம் சொல்லணும். அதுலேருந்து பிறக்கக்கூடிய குழந்தை ராகம் தான் ஜன்ய ராகம். இது வந்து 72வது கடைசியோட அந்த மேலக்கர்த்தாவோட கடைசி ராகம் ரசிகப்பிரியாங்கிறது. ரொம்ப அழகா இருக்கும் இந்த ராகம். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ராகம். அந்த ராகத்தில் ஒரு வரி பாடி காட்ட முடியும்? அவசியம் அவசியம். திரு கோட்டீஸ்வர ஐயர் அவர்களுடைய ஒரு அழகான ஒரு பாடல், முருகனை பற்றி அவர் ஏற்றிருக்கார். அருள் செய்ய வேண்டும் ஐயா அப்படிங்கிற ஒரு அழகான பாடல். அருள் செய்ய வேண்டும் ஐயா, அருள் செய்ய வேண்டும் ஐயா, அரசே முருகையா, அருள் செய்ய வேண்டும் ஐயா, அரசே முருகையா, நீ அருள் செய்ய வேண்டும் ஐயா, முருகையா. மிக சிறப்பு, உண்மையிலேயே சிறப்பா இருந்தது. முருகனுக்கு பாடும் பொழுது அது என்ன வரிகளை போட்டாலும் அது ஒரு தனி சிறப்பாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு என்னென்ன ராகங்கள் உங்களுக்கு இன்னும் மனசு தொட்ட ராகங்கள்? நிறைய ரொம்ப அழகான ராகங்கள் நிறைய இருக்கு. கல்யாணின்னு ஒரு ராகம் கேள்விப்பட்டிருக்கீங்க? கல்யாணி ஒரு முக்கியமான ஒரு ராகம். அது ரொம்ப பிடிக்கும். பூர்வி கல்யாணி ரொம்ப பிடிக்கும். பந்துராணி பிடிக்கும். லிஸ்ட் போயிட்டே இருக்கு, இப்படி சொல்லிட்டே இருக்கோம். சங்கராபரணம்னு சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய ராகங்கள். மோகனத்துக்குரிய ஒரு அழகு. மயில் வாகனா மனமோகனான்னு ஒரு பாடல் இருக்கு. அதுல மோகனம்னாலே அழகு. ஸோ அது அழகு, அந்த அந்த ராகத்துக்கே ஒரு தனி அழகு இருக்கு. மோகனம், ஹம்சத்வனி, லிஸ்ட் பெரிய லிஸ்ட். எனக்கு என்னென்னு சொன்னா, நீங்கள் இங்க இந்த சிவன் கோயிலுக்காக நீங்கள் பாட இருக்கின்றீர்கள். அந்த வகையில் இந்த எனக்கு சிவனுக்கு உரிய ஒரு சிறு பாடல் உண்டு தந்தால் இன்னும் சிறப்பாக. கண்டிப்பா சிவனுக்கு அவருடைய பாடலுக்கே ஒரு அழகு கொடுக்க ஒரு அழகான ஒரு ராகம் இருக்கு, ரேவதிங்கிற ராகம். அந்த ரேவதியை பாடினாலே அந்த சாமகானத்தை கேட்குற மாதிரியான ஒரு அழகான ஒரு எஃபெக்ட் இருக்கு. அதில் ஒரு அருமையான கீர்த்தனை சுவாமி தயானந்த சரஸ்வதி அப்படிங்கிறவர் கோயம்புத்தூர் ஆனைக்கட்டி ஆசிரமத்தினுடைய ஒரு குரு ஆச்சாரியவர்.
அவர் இயற்றிய பாடல் இது. அதுக்கு இந்த ரேவதி ராகத்துல டியூன் பண்ணது மகாராஜபுரம் திரு சந்தானம் அவர்கள். போ சம்போ சிவ சம்போ ஸ்வயம்போ, 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 கங்காதர சங்கர கருணாகர மாமவ பவசாகர தாரக, போ சம்போ சிவ சம்போ ஸ்வயம்போ, 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 ஸ்வயம்போ ஸ்வயம்போ ஸ்வயம்போ. மிகவும் அழகான ஒரு பாடல். மற்றது இன்னொன்று நான் விரும்பி கேட்கின்ற பாடல், கிருஷ்ணருக்காக ஒரு சிறு பாடல். ஏனென்று சொன்னால் சங்கீதம் என்று வருகின்ற பொழுது மக்கள் எதிர்பார்ப்பார்கள் என்ன ராகத்தில் பாடப்போகின்ற உமா என்று சொல்லி. ஆகவே அந்த வகையில் நீங்கள் ஒரு கிருஷ்ணருக்காகவும் அம்பாளுக்காகவும் ஒரு பாடலை பாடினால் மிகவும் சிறப்பாக இருக்கும் நேயர்களுக்காக. கண்டிப்பா தமிழ் பாடலாவே பாடலாமா? கிருஷ்ணருக்கு ரொம்ப ஒரு எல்லாருக்கும் பிடித்தமான பாடல். என்ன தவம் செய்தனே யசோதா, எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க ஞான தவம் செய்தனே யசோதா, எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க ஞான தவம் செய்தனே யசோதா. சிறப்பு, மிக மிக அற்புதம் அற்புதம். அம்மனுக்குரிய ஒரு பாடலையும் கண்டிப்பா. அம்மனுக்கு நிறைய பாடல்கள் இருக்கு. கொஞ்சம் ஃபேமஸான ஒரு பாடல்னா ஸ்ரீ சக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீ லலிதாம்பிகையே புவனேஸ்வரி, ஸ்ரீ சக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீ லலிதாம்பிகையே புவனேஸ்வரி, ஆகம வேத கலாமய ரூபிணி அகில சராச்சர ஜனனி நாராயணி, நாக கங்கண நடராஜ மனோஹரி ஞான வித்யேஸ்வரி ராஜராஜேஸ்வரி, ஸ்ரீ சக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீ லலிதாம்பிகையே. மிகவும் அழகு. எல்லா ஆலயங்களிலும் அம்பாள் வசந்த மண்டப வீதியில் இருந்து தீபாராதனை காட்டி இந்த பாடல் ஒலிக்க பிறகுதான் அம்பாள் வெளி வீதிக்கே வருவது வளமை. ஆகவே அந்த அந்த நேரத்தை எனக்கு கண்முன்னே கொண்டது உண்மையிலேயே மிகவும் சிறப்பாக இருக்கு. உண்மையிலேயே அம்பாளுக்குரிய அந்த பாடல்கள், ஸ்ரீ சக்கரத்தில் அன்னை எழுந்தருள் இருக்கின்ற அந்த ஒரு கைங்கரியம், உண்மையிலேயே இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி ஆண்டு கொண்டிருக்கின்ற கண்டிப்பா அந்த அன்னையனுடைய மகா கருணை உங்களுக்கு இந்நாளும் நீடித்திருக்கணும். அண்ணனுடைய அந்த அருள் கடாட்சம் என்றும் நிறைந்திருக்க வேண்டும். உண்மையிலேயே நீங்கள் இவ்வளவு தூரம், நேற்றும் நான் அண்ணனோட கதைக்கும் பொழுது கேட்டேன், மிக தொலைவான தூரத்தில் இருந்து நீங்கள்
பயணம் செய்து இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்றீர்கள். உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு விஷயம். ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு நாங்கள் பயணம் செய்வதென்றது மிக சிரமங்கள். இந்த போக்குவரத்து நெரிசலுக்குள்ளேயும் இந்த ஒரு பரபரப்பான இந்த ஐரோப்பா வாழ் சூழ்நிலைக்கிடையும் நீங்கள் இந்த சங்கீதத்தை தளர விடாமல் தலை நிமிர்ந்து வளர்த்து கொண்டு வருகின்ற அந்த ஒரு கைங்கரியத்துக்கு உங்களுக்கு நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் நீங்கள் இந்த சுவிஸில் நீண்ட காலம் இருக்கின்றீர்களா அல்லது 2002 வந்துட்டு அதுக்கப்புறமா நடுவில் ஒரு 2 வருஷம் போல மான்ட்ரியல் கனடால பண்ணிட்டு திருப்பியும் நாங்க சுவிட்சர்லாந்துக்கே வந்துட்டோம். சுவிட்சர்லாந்து மிகவும் அழகான இடம், ரொம்ப அழகான இடம். ஆகவே உண்மையில் சிறப்பு. உண்மையிலே நாங்கள் புலம்பெயர்ந்தாலும் எங்களோட கலைகள் கலாச்சாரங்களை நாங்கள் கட்டி காத்தால்தான் அடுத்த சந்ததி தலைநிமிர்ந்து வாழும். அந்த வகையில் இன்னும் உங்களுக்கு என்ன ஆசைகள் இருக்கின்றன? இந்த சங்கீத துறையில் என்னத்தை நீங்கள் உச்சம் தொடரணும் என்று நினைக்கின்றீர்கள்? இது ஒரு பெரிய பயணம். இட்ஸ் a big journey இந்த இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இது பெரிய பயணம். சங்கீதத்துக்கோ எந்த ஒரு ஆர்ட் ஃபார்மா இருந்தாலும் சரி, சங்கீதம் மட்டும் இல்லை, ஒரு பரத கலை எடுத்துட்டாலும் சரி, ஏதாவது ஒரு கருவி வாசிக்கிற எந்த ஒரு கலை எடுத்துட்டாலும் சரி, அதுக்கெல்லாம் ஒரு முடிவே கிடையாது. அந்த பயணத்துக்கு ஒரு முடிவே கிடையாது. இது தொடர் பயணம் தான் அது. ஸோ இந்த பயணம் எப்பயுமே தொடர்ந்து இருக்கணும். கடவுள் எனக்கு எவ்வளோ தூரம் எல்லா கத்துண்டு எவ்வளோ பாடணும், எனக்கு கடவுள் எவ்வளோ அனுகிரகம் பண்ணியிருக்காரோ அந்த பயணத்தை நோக்கி நான் பயணிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இது மூலியமா 4 பேருக்கு என்னோட சங்கீதம் போய் ரீச் ஆகி, அது மூலியமா டிவோஷன் வந்தா, அது மூலியமா பக்தி எல்லாருக்கும் வந்ததுன்னா அது நான் ஒரு பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். அது எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய அனுகிரகமா நினைக்கிறேன். மற்றது உங்களுக்கு என்னென்ன இசையுடைய என்னென்ன, இப்ப இந்தியாவை எடுத்துக்கொண்டால் பல்வேறு மொழிகளில் பல்வேறு விதமான ராகங்கள், பல்வேறு விதமான மியூசிக் அனுபவங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான பின்னணி இருக்கின்றது. உங்களுக்கு எந்தெந்த ஸ்டேட் உங்களுக்கு பிடிக்கும், எந்தெந்த ராகங்களுக்குரிய அவைகளுடைய அந்த பயணம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? கண்டிப்பா கர்நாடக சங்கீதத்துக்கு பொதுவாகவே எல்லா லாங்குவேஜ்லையும் பாடுறோம். எனக்கு தெரியும், தமிழ்ல பாடுவோம், தெலுங்குல பாடுவோம், தெலுங்கு கீர்த்தனை இருக்கு, கன்னடத்துல தேவர் நாமாசன் சொல்லுவாங்க, கர்நாடகா சைட்ல இருந்து வந்தா, மலையாளத்துல அஃப்கோர்ஸ் நிறைய கீர்த்தனைகள் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்ல ஒரு இது இருக்கு. பொதுவா தமிழ் சவுத் இந்தியா சொல்லும் போது கர்நாடிக் மியூசிக்னு சொல்லுவாங்க, நார்த் இந்தியா போகும்போது ஹிந்துஸ்தானி மியூசிக்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி இந்தியாவில் மகாராஷ்டிரான்னு ஒரு ஸ்டேட் இருக்கு. அதுல மராட்டி பேசுறவங்க, மராட்டி ஒரு மொழி இருக்கு, மராட்டி பேசுறவங்க அதுக்கு அவங்களுக்கு ஒரு இசை இருக்கு. அது அபங்ஸ் சொல்லுவாங்க. அபங்ஸ் ஒரு நம்மளோட கீர்த்தனை வடிவம் தான். நம்மளுடைய எப்படி நம்ம கீர்த்தனை பாடுமோ அதே வடிவத்தில் தான் இருக்கும். அதுல பக்தி நிறையா இருக்கும், பக்தி இசை நிறைய இருக்கும். அதுல அந்த லாங்குவேஜ் நமக்கு புரியலன்னா கூட, மராட்டி மொழியும் பேசுறது கொஞ்சம் கஷ்டம் தான், ரொம்ப ஈஸி கிடையாது. பட் அது புரியலன்னா கூட அதுல பாடக்கூடிய ஒரு எமோஷன் அது ரொம்பவே நல்லா இருக்கும். அது எல்லாமே பாண்டுரங்கன் பேர்ல, மராட்டி அபங்கங்கள் எல்லாமே பாண்டுரங்கன் கடவுள் பேர்ல தான் அதை போட்டிருக்காங்க. ஸோ அது யார் வேணாலும் அப்படியே கத்துட்டு அப்படியே அது ஒரு மாதிரி ஈர்க்கும். அந்த ஒரு அதுக்கு போட்டிருக்க ஒரு டியூனும் அந்த ராகங்களும் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டியூன், மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு என்ன சொல்றது ஒரு இசையா இருக்காது. ஸோ அதுவும் நான் இப்போ கத்துட்டு வரேன் நிறையா. அதுக்கு ஒரு கச்சேரிகள் நான் கொடுத்துட்டு இருக்கேன். பாண்டுரங்க என்று சொல்லியிருக்கல, அந்த பாண்டுரங்க வித்தல பாண்டுரங்காண்டு சொல்லுவார்கள். அதை பற்றி ஒரு சிறு பாடல் ஒன்று தர முடியும்? கண்டிப்பா. பக்த ஜனவத்சலே பக்த ஜனவத்சலே ஓ விட்டலே பக்த ஜனவத்சலே ஓ விட்டலே பக்த ஜனவத்சலே பாண்டுரங்கா விட்டல
விட்டல பாண்டுரங்கா விட்டல விட்டல பாண்டுரங்கா விட்டல விட்டல பாண்டுரங்கா விட்டல விட்டல பாண்டுரங்கா விட்டல விட்டல பாண்டுரங்கா விட்டல விட்டல பாண்டுரங்கா விட்டல விட்டல பாண்டுரங்கா விட்டல விட்டல பாண்டுரங்கா விட்டல விட்டல பாண்டுரங்கா விட்டல விட்டல பாண்டுரங்கா விட்டல விட்டல பாண்டுரங்கா விட்டல 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 விட்டல. மிக அருமை. நேயர்களுக்கு இதிலே ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லியாக வேண்டும். இந்த சகோதரி பாடிய பாடல்கள் உங்களுக்கு மன அழுத்தம் அல்லது ஹை லெவல் பிரஷர் கூட இருந்தால் இந்த ராகத்தை நீங்கள் கேளுங்கள் அல்லது செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்த்து கொண்டு இருக்க அதனுடைய உயர் ரத்த அழுத்தம் உண்மையிலேயே குறைந்து கொண்டு வருவது இந்த ராகத்தின் மூலம் உங்களுக்கு தெரியும். என்று சொன்னால் நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கின்றோம். ஆகவே அந்த வகையில் நீங்கள் உங்களுக்கு இந்த பாடல் மிகவும் ஒரு சிறப்பான ஒரு மன நிம்மதியையும் மன அழுத்தத்தையும் குறைக்கும் இந்த பாடல்களை உண்மையிலேயே சிறப்பாக தந்திருக்கின்றீர்கள். ரொம்ப சந்தோஷம். ஏனென்றால் நாங்கள் எல்லா விஷயங்களையும் நேயர்களுக்கும் நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று அவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் சில விடயங்கள். என்றால் எங்கள் அனுபவத்தின் மூலம் சில விஷயங்களை நாங்கள் உங்களோட கதைத்து கொண்டிருக்கின்றனே தவிர மற்றபடி எழுதி எல்லாத்தையும் நாங்கள் கேட்கவும் இல்லை. நாங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு யதார்த்தமாக நீங்கள் பதிலை கூறிக்கொண்டிருப்பதுதான் மிகவும் அழகாக இருக்கின்றது. இந்த செவ்வியிலே இந்த நேர்காணல் அதைத்தான் அழகாக விளங்கப்படுத்தி கொண்டிருக்கின்றது. உண்மையிலேயே எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இவ்வளவு நேரமும் தந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு இன்னும் ஏதாவது நீங்கள் கூற விரும்புகின்றீர்களா? கண்டிப்பா. ஏன்னா இந்த நான் சொன்ன மாதிரி எனி ஃபார்ம் ஆஃப் ஆர்ட், சங்கீதமா இருக்கட்டும், பரதக்கலையா இருக்கட்டும், ஏதாவது ஒரு கருவி, எனி டைப் ஆஃப் ஆர்ட், இந்த ஆர்ட் வந்து நமக்கு நிஜமாவே ஒரு மெடிடேட்டிவ் ஃபார்ம் தான். அதுவும் பர்டிகுலரா நம்ம பாடுற சங்கீதம் வந்து அது கடவுளுக்கு க்ளோஸா போகக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆர்ட். அது இந்த ஆர்ட் எல்லாருக்கும் போய் சேரணும்னு எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆசை. கண்டிப்பா இது வந்து நம்மளும் கத்துக்கணும், மற்றவங்களுக்கும் இது வந்து போய் சேரணும். அது இப்பப்போ வர ஜெனரேஷன், அடுத்தடுத்த ஜெனரேஷன், இந்த வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் கலாச்சாரம் வித்தியாசமா இருக்கு. அவங்களையும் சொல்ல முடியாது, தப்பு கிடையாது. ஏன்னா அவங்க 2 கலாச்சாரத்தில் வளர்றாங்க. வீட்டுக்கு வரும்போது நம்மளோட கலாச்சாரம், வெளியில பார்க்குற கலாச்சாரம் வித்தியாசமான கலாச்சாரம். ஸோ கூடிய மட்டும் இதெல்லாம் நம்மளுடைய ஆர்ட் ஃபார்ம் கற்றுண்டு, எதுவாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், நான் சொன்ன மாதிரி எந்த கைண்ட் ஆஃப் ஆர்ட்டாக இருந்தாலும் சரி, அதை நம்ம ஆத்மார்த்தமாக கற்றுண்டு அதை அடுத்த ஜெனரேஷன் கூட்டு போய் சேர்க்கணும். அவங்களும் இதெல்லாம் நிறைய கற்றுக்கணும். ஒரு பாடலாக இருக்கட்டும், அது ஒரு கூடிய மட்டும் அர்த்தம் தெரிஞ்சு பாடினா இன்னும் நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கும் போய் சேரணும். அது ஒரு பெரிய ஒரு சேவையாக நினச்சி பண்ணணும். இந்த கலைக்கு பண்ணக்கூடிய ஒரு சேவை, கலைவாணிக்கே பண்ணக்கூடிய சேவை. நிச்சயமாக. ஸோ அதனால இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக நினச்சிக்கணும். ஒரு சந்தோஷமா எடுத்து எல்லாருக்கும் போய் சேரணும். இதுதான் என்னுடைய பெரிய ஒரு வேண்டுகோள் நேயர்களுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் பண்றது எல்லாமே பெரிய சேவை. இந்த மாதிரி எல்லாரையும் நீங்க நேர்காணல் பண்றீங்க, ஒவ்வொரு துறையிலும் ஒரு துறை, சங்கீதத்துறை மட்டும் இல்லை, நீங்க சொன்ன மாதிரி டாக்டர்ஸை பண்றீங்க, எல்லாரும் பண்றீங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு தெரிய விஷயங்கள் மற்றவங்களுக்கு சொல்ல எல்லாமே இது ஒரு என்ன சொல்றது, ஒரு லேர்னிங் தான், ஒரு புதுமை, ஒரு லேர்னிங். இந்த மாதிரி எல்லாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி இதுதான் என்னுடைய ஒரு ஆசை, ஒரு வேண்டுகோள். நிச்சயம். உண்மையிலேயே ஒரு சிறப்பான ஒரு நேர்காணலை தந்திருந்தீர்கள். உண்மையிலேயே எங்களுடைய நேர்களுக்கும் இதை கேட்கின்றவர்களுக்கும் ஒரு சிறப்பாக இருக்கும். உண்மையிலேயே சங்கீதம் தொடங்கும் பொழுது எப்பொழுதும் விநாயகர் துதியோடு தொடங்குவீர்கள், நிறைவு பெறும் பொழுது மங்களத்தோடு நிறைவு செய்வீர்கள். ஆகவே விநாயகர் துதியையும் பாடி மங்களத்தோடு நிறைவு செய்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். கண்டிப்பா கண்டிப்பா. திரு வள்ளலார் அருட்பெரும் ஜோதியுடைய ஒரு அழகான ஒரு பாடல், தமிழ் பாடல், விநாயகர் பாடல், கலைநிலை கணபதி, ஹம்சத்வனி ராகத்தில் அமைச்சு. கலைநிறை கணபதி சரணம் சரணம், கலைநிறை கணபதி சரணம் சரணம், கஜமுக
கஜமுக குணநிதி சரணம் சரணம் கலைநிறை கணபதி சரணம் சரணம் கஜமுக குணநிதி சரணம் சரணம் கலைநிறை கணபதி சரணம் சரணம். இப்போ மங்களம் பாடி முடிச்சிட்டோம். ஒரு ஸ்லோகமாவே பாடி முடிக்கிறேன். அது பெருமாளுடைய ஒரு ஸ்லோகம். ஸ்ரீகாந்தாய கல்யாண நிதயே நிதயேதினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் மங்களம். மிக்க மிக்க நன்றி. உண்மையிலேயே உடம்பெல்லாம் புல்லரிக்கின்றது நீங்கள் நிறைவு செய்யும் பொழுது. இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி தந்து உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நான் ரமேஷுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பம் இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி தரும் என்று நினைக்கின்றேன். அப்பொழுது சந்திப்போம். இவ்வளவு நேரம் எங்களுக்காக செய்து தந்ததற்கு மிக்க மிக்க நன்றி. இலக்கியனோடு நாங்கள் விடைபெற்றுக் கொள்கின்றோம். மிக்க மிக்க நன்றி. உங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் உங்கள் டைம் எடுத்து எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நேர்காணலை பண்ணுறது இது பெரிய பெரிய சேவை. நீங்கள் பண்ணுறது பெரிய சேவை. ஸோ ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். உங்களோட சேவை தொடர என்னுடைய வாழ்த்துக்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.